டெலிவரிக்கு அப்புறமா கூட வயிறு பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு டயஸ்டிசிஸ் ரெக்டையும் இருக்கலாம். பாதி பேருக்கு டயஸ்டிசிஸ் ரெக்டைனா என்னன்னு தெரியாதுங்க. அது இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னு சொல்ற கேட்டுக்கோங்க. பசங்களுக்கு 6 பேக்ஸ் வரும்ல, அந்த மசில் பொண்ணுங்களுக்கும் இருக்குங்க, which is called rectus abdominis. ஒரு பலூன் எப்படி ஊத ஊத பெருசாகுதோ அதே மாதிரி நம்ம பிரெக்னெண்டா இருக்கும் போது நம்மளோட வயிறும் பெருசாகுது. சில பேருக்கு அந்த மசில் இன்டாக்டா இருக்கிறது ஸ்லோவா விரிய ஆரம்பிக்கும். அதுதான் டயஸ்டிசிஸ் ரெக்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் எவ்வளவு விரிஞ்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எத்தனை ஃபிங்கர் கேப் இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கேத்த எக்ஸசைசஸ் நம்ம பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க எப்படி டயஸ்டிசிஸ் ரெக்டை செக் பண்றதுன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி பிளாட்டா படுத்துக்கோங்க. உங்க 2 கையுமே கீழே பிளேஸ் பண்ணி உங்க 2 காலுமே பிளாட்டா மடச்சி வச்சுக்கோங்க. செகண்ட், நீங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளோ உங்களோட ஹெட் அண்ட் your ஷோல்டர் ரெண்டுமே மேல லிஃப்ட் பண்ண போறீங்க. இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸை நீங்க உங்களோட ஸ்டமக்ல டக் பண்ணி செக் பண்ண போறீங்க. சோ செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 ஃபிங்கர் கேப் இருக்குன்னா உங்களோட மசில்ஸ்க்கு நடுவுல, சோ என்னால தலையை ரொம்ப நேரம் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு பேச முடியல, பட் நீங்க செக் பண்ணும்போது தலையை இந்த மாதிரி வச்சுட்டு தான் செக் பண்ண போறீங்க. சோ இது 2 ஃபிங்கரா 3 ஃபிங்கரா 4 ஃபிங்கரான்னு செக் பண்ண போறீங்க. சோ நீங்க கை எந்த மாதிரி பொசிஷன்ல வைக்கணும்னா உங்களோட 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹாரிசான்டல் பொசிஷன்ல வச்சுட்டு தான் செக் பண்ண போறீங்க. இன் கேஸ் உங்களுக்கு நடு ஸ்டமக்ல உங்களுக்கு 2 ஃபிங்கர் கேப்பை விட இன்னும் பெருசாவே இருக்குன்னா அப்போ 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு நம்ம ஹாரிசான்டலா வச்சு செக் பண்ணுங்க. அண்ட் இது செக் பண்ணும்போது உங்களோட தொப்புளுக்கு மேல தொப்புளுக்கு கீழேயும் செக் பண்ணுங்க. சோ தட் அபவ் நெவல் பிலோ நெவல் உங்களுக்கு எவ்வளவு கேப்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மறுபடியும் சொல்றேங்க, உங்க ஃபிங்கர்ஸை ஹாரிசான்டலா வச்சு நீங்க செக் பண்ண போறீங்க. அண்ட் இதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸசைசஸ் தான் உங்க தெரபிஸ்ட் கிட்ட நீங்க கேட்க போறீங்க. இப்ப காமெண்ட்ல நீங்க செக் பண்ணிட்டு உங்களோட டிஆர் எத்தனை ஃபிங்கர் கேப்ல இருக்குன்னு சொல்லுங்க. இது கண்டிப்பா உங்களால மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண முடியும். நாங்க இது வரைக்கும் 5000+ ஃபீமேல்ஸ் எக்ஸசைஸ் மூலமாவும் டயட் மூலமாவும் இந்த டிஆர் கரெக்ஷன் பண்ணிருக்கோம். சோ நீங்களும் கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும்.